வெல்கம் டு ஈஸி மேக்ஸ். நம்ம 10th மேக்ஸில் எக்ஸசைஸ் 1.4ல் 10th சம் பார்க்க போகிறோம். கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேல்யூ கொடுத்துட்டு இந்த வேல்யூ கேட்டிருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த 6x + 1, அதாவது -5 இந்த இதை உண்டு, இப்படி கீழே டேஷ் போட்டிருந்தா -5 உண்டு, எக்ஸுக்கு வேல்யூ 2 விட சின்னது, -5 உண்டு, -5 விட பெரியது. அப்போ நம்ம அதில் 6x + 1 எழுதிக்கணும். இப்போ இதில் என்ன வரும்? -5 உண்டு, -5 உண்டு, இந்த 2 வர வரும். -5ல இருந்து 2 வர, அதாவது 2 வராது, 2க்கு முன்ன நம்பர் வர வரும். அப்போ இது என்னது? 6x + 1. அடுத்து ரெண்டாவது உள்ளது 2, கீழே டேஷ் போட்டிருக்காங்க. அப்போ 2 உண்டு, 6 விட சின்ன நம்பர், 2ல இருந்து 6 விட சின்ன நம்பர், 2 உண்டு, 6 விட சின்ன நம்பர். அப்போ நம்ம 6 வரைக்கும் போட்டுக்கலாம். 6 விட சின்ன நம்பர் அது என்ன வரும்? 5x² - 1. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? 6 உண்டு, கீழே டேஷ் போட்டிருக்கு, 6 உண்டு, 6 விட எக்ஸ் பெரிய நம்பர், 9 வரை உண்டு, 9 உண்டு. 6ல இருந்து 9 வரை நம்ம போட்டுக்கலாம். 6ல இருந்து 9 வரை போட்டுக்கலாம். 9 வரை என்ன வரும்? 3x - 4. சரி, எழுதியாச்சா? இனி ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்துல இருந்து போகலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க? f of -3 + f of 2 கேட்டிருக்காங்க. நம்ம இதை எழுதுறது போது என்ன செய்யணும்னா, ஒவ்வொன்றா தனித்தனியாக எழுதுனா தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம f of -3 கண்டுபிடிச்சிக்கலாம். -3 கண்டுபிடிப்போமா? f of -3 கண்டுபிடிக்க இந்த -3 எந்த குவாட்ரண்ட்டுக்குள்ளே வருது? என்ன இருக்குது? அப்போ என்னது? 6x + 1. இப்போ எழுதிக்கோங்க, f of x = 6x + 1. அப்போ f of -3 = 6 × -3 + 1. இதை மல்டிப்ளை பண்ணுங்க. ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ நம்ம மைனஸ் சிம்பிள் போடணும். 6 3s are 18, 18 + 1. இப்போ 18 + 1 ஒரு நமக்கு மைனஸ் வந்து பெரிய நம்பரில் இருக்குது, ஸோ மைனஸ் போட்டுருவோம். 18லேருந்து 1 மைனஸ் பண்ணால் -17. அடுத்து f of 2 கண்டுபிடிச்சிக்கலாம். சரி, அடுத்து இந்த 2 வந்து எதில் வருது? 5x² - 1, 6x + 1 வராது, 2 நம்ம 5x² - 1ல் தான் வரும். சரி, அப்போ எழுதிக்கலாம். 5x² - 1. எக்ஸு பதிலாக நம்ம 2 போட்டு எழுதணும். 5 × 2² - 1 = 5 × 2² வேல்யூ 4 -1. 5 4s are 20 -1. 20 - 1 19. அடுத்து f of -3 + f of 2 கொஸ்டினில் கொடுத்துருக்கதை எழுதிக்கலாம். f of -3க்கு வேல்யூ -17, f of 2க்கு வேல்யூ 19. ஒரு ப்ளஸ் இருக்குது, ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் பண்ணி பெரிய நம்பருக்குள்ள சிம்பிள் போடலாம். 2 ஆன்சர். சரி, முடிஞ்சிச்சா? அடுத்து தேர்ட் ஒன் எழுதிக்கலாம். f of 7. f of 7 நமக்கு கேட்டிருக்காங்க. -f of 1. இல்லை, ஃபர்ஸ்ட் நம்ம f of 7 எழுதிக்கலாம். f of 7 எந்த குவாட்ரண்ட்டுக்குள்ளே வரும்? 3x - 4 எழுதிக்கலாம். f of x = 3x - 4. இனி எக்ஸுக்கு வேல்யூ என்ன? 7. அதை நம்ம எக்ஸில் போட்டு எழுதணும். f of 7 = 3 × 7 - 4. 7 3s are 21 - 4. 21 - 4 என்ன வரும்? ஆன்சர் மைனஸ் பண்ணிக்கோங்க, 17. அடுத்து f of 1 கண்டுபிடிக்கணும். f of 1 = f of 1 எந்த குவாட்ரண்ட்டுக்கு இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். f of 1 எதில் இருக்குது? இதில் இருக்குது, 6x + 1. எழுதிக்கலாமா? f of x = 6x + 1. இனி x வேல்யூ போட்டுற வேண்டியதான். f of 1 = 6 × 1 + 1. 6 × 1 6 + 1 = 7. இப்போ f of 7 கண்டுபிடிச்சாச்சு, f of 1 கண்டுபிடிச்சாச்சு. அதை இனி போட்டுடலாம். f of 7 - f of 1 = 17 - 7. ஆன்சர் என்ன? 10. முடிஞ்சிச்சு. தேர்ட் ஒன் முடிஞ்சாச்சு. அடுத்து ஃபோர்த் ஒன்று எழுதிக்கலாம். 2f of 4 + f of 8. 2 முதல் f of 4 கண்டுபிடிச்சிக்கலாம். f of 4 எந்த குவாட்ரண்ட்டுக்குள்ளே வருது? 5x² - 1. 4 என்ன வரும்? 5x² - 1 எழுதிக்கலாமா? f of x =
5x square minus 1. அப்போ f of 4 equal to 5 into 4 square minus 1. 5 into 4 4s are 16 minus 1. 16 into 5 multiplication பண்ணிக்கோங்க. 16 into 5 80 minus 1. 80 minus 1 79. இப்போ நம்ம f of 4 மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். 2f of 4 கண்டுபிடிக்கல. அடுத்து 2f of 4 இந்த வேல்யூவை 2 கொண்டு நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். 2 into 79 எழுதியாச்சா? இதை மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கங்க. 9 2s are 18. பேலன்ஸ் 1 7 58. 158. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? f of 8. f of 8 is equal to f of 8 வந்து எந்த குவாட்ரண்ட்டுக்குள்ளே வரும்? 3x minus 4. இப்போ எழுதிக்கலாம். f of x is equal to 3x minus 4. f of 8 is equal to 3 into 8 minus 4. 8 3s are 24 minus 4. 24 minus 4 20. சரி, f of 8 கண்டுபிடிச்சாச்சு. இனி ரெண்டு வேல்யூவை நம்ம எழுதிக்கலாம். கொஸ்டினில் கொடுத்துருக்கதை எழுதிக்கோங்க. 2f of 4 plus f of 8 is equal to 2f of 4 வேல்யூக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 158 plus 20. அப்போ ஆன்சர் என்ன? ரெண்டே ப்ளஸ் பண்ணி எழுதிக்கோங்க. 178 ஆன்சர் முடிஞ்சிச்சு. அடுத்து ஃபோர்த் ஒன்று எழுதிக்கோங்க. அடுத்து ஃபோர்த் ஒன்று பார்க்க போகிறோம். 2f of minus 2 minus f of 6 by f of 4 plus f of minus 2. இதில் ஃபஸ்ட்டு நம்ம f of minus 2 கண்டுபிடிச்சிக்கலாம். f of minus 2. f of minus 2 எந்த குவாட்ரண்ட்டுக்குள்ளே வருதுன்னு பார்ப்போம். f minus 2 வந்து இந்த குவாட்ரண்ட் 6x plus 1க்குள்ளே வருது. அப்போ நம்ம f of x is equal to 6x plus 1. f of x is equal to 6x plus 1. f of x இருக்க இடத்துல நம்ம minus 2 போட்டுக்கலாம். 6 into minus 2 plus 1. இந்த 6 2 கொண்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். மைனஸ் இருக்கனால மைனஸ் போட்டுக்கோங்க. 6 2s are 12. 12 plus 1 is equal to பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் போட்டு மைனஸ் பண்ணி எழுதிக்கோங்க 11. அடுத்து f of 6 கண்டுபிடிப்போம். f of 6. f of 6 வந்து f of x எந்த குவாட்ரண்ட்டுக்குள்ளே வருதுன்னு நம்ம பார்க்கலாம். 6 எந்த குவாட்ரண்ட்டுக்குள்ளே வருது? 3x minus 4. இப்போ f of x is equal to 3x minus 4. f of is equal to 3x minus 4. இப்போ f of 6 is equal to 3 into x இருக்க இடத்துல 6 போட்டுக்கோங்க minus 4. 6 3s are 18 minus 4 is equal to 14. அப்போ நம்ம f of minus 2 கண்டுபிடிச்சாச்சு. f of 6 கண்டுபிடிச்சாச்சு. இனி அடுத்து என்னது? f of 4. இப்போ அடுத்து எழுதிக்கலாமா? f of 4. f of 4 f of 4க்கு வேல்யூ நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் 79. அதை எழுதிக்கலாம். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? f of minus 2. f of minus 2 நமக்கு ஆல்ரெடி தெரியும். என்ன ஆன்சர்? ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதுவும் மைனஸ் 11. சரி, அதையும் இதில் எழுதிக்கலாம். மைனஸ் 11. இனி கொஸ்டினில் கொடுத்துருக்கதை நம்ம அப்படியே எழுதிக்கலாம். 2f of minus 2 minus f of 6 divided by f of 4 plus f of minus 2. 2 into f of minus 2க்கு வேல்யூ minus 11 minus f of 6க்கு வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 14. அதை எழுதிக்கலாம். f of 4க்கு வேல்யூ 79. f of minus 2க்கு வேல்யூ minus 11. எழுதிக்கலாம். 2 கொண்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது minus 22 minus 14 divided by 79லேருந்து 11 மைனஸ் பண்ணி எழுதிக்கோங்க. 79லேருந்து minus 11 பண்ணி எழுதிக்கோங்க. இப்போ என்ன வரும்? 68. மேலே என்ன வரும்? 2 மைனஸ் இருக்குது. ப்ளஸ் பண்ணி மைனஸ் சிம்பிள் போடணும். அப்போ ஆன்சர் என்ன வரும்? 22 ப்ளஸ் பண்ணி போட்டுக்கோங்க 14. ஆன்சர் என்ன வரும்? 36 டிவைடட் பை 68. நம்ம இதை சின்ன நம்பர்லேருந்தே கட் பண்ணுவோம். முதல் ஃபஸ்ட்டு 2 டேபிள் கட் பண்ணலாம். 1 2s are 2, பேலன்ஸ் 1, 8 2s are 16, 3 2s are 6, 4 2s are 8, 9 2s are 18, 1 2s are 2, பேலன்ஸ் 7 2s are. அப்போ ஆன்சர் என்னது வரும்? -9/16.
17. இதான் ஆன்சர். இதோட ப்ராப்ளம் முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.